ஒரு மனிதனை மாற்றக்கூடிய கடவுள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எனக்கு எதுவுமே இல்லைன்னா ஒரு கார்னர்ல போய் அழுவான் உட்காந்துட்டு. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. குடுகுடுன்னு சாமி ரூம்ல போய் அழுவாங்க. ஒரு சண்டை வீட்ல வந்துருச்சு. அப்படியே கண்ணுல தண்ணி வரும். என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு அப்படி அழுவாங்க. சாமி ரூம்ல போய் சாமி படத்த பார்த்து அழுவாங்க. அந்த இடத்துல பேசும் கடவுள்னு பார்த்துருக்கீங்களா? அது முருகன் மட்டும்தான். அதனால தான் இந்த கலியுகத்துல முருகனுக்குன்னு பக்தர்கள் ஏராளம். முருகரை வேண்டுவோருக்கு உள்நின்று பேசக்கூடிய கடவுளாக இந்த முருகப்பெருமான் இருக்காரு. ஒரு வயசான பாட்டி என்கிட்ட வந்து சொல்றாங்க, சார் பஸ் ஏறுறேன், ஏறாதேன்னு யாரோ சொன்ன மாதிரி பின்னாடில இருந்து கேட்டேன் சார். என்னது பஸ் ஏறும்போது ஏறாதேன்னு சொல்றாரு, யாராவது போகும்போது வேற, சரி விடுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கினேன். அடுத்த பஸ்ஸு ஏறினேன் சார். ஏறி போய் பார்க்கும்போது தான் தெரியுது நாங்கள் பின்னாடி பஸ்ஸில் ஏறினேன். முன்னாடி போன பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிடுது சார். எனக்கு அந்த குரல் காதுலயே கேட்குது. திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. ஏன்னா நான் ஏழும்போது மணி 4:30 மணி அந்த பஸ்ஸுக்கு. யாருமே பார்க்கல, யாருமே இல்லைங்க. ஆனால் ஏறாதேன்னு காதில் சொல்லுது சார். நான் போனது முருகர் கோயிலுக்கு தான் சார். எனக்கு என்னன்னே தெரியும். அப்போ யார் வந்து சொன்னா? பேசும் கடவுள்மா.